தொடுதல் மூலமா ஞானங்களை யாராலும் கொடுக்க முடியாது. தொடுதலின் மூலமா ஒரு சுகத்தை கொடுக்க முடியும். தொடுதலின் மூலமா ஒரு மன அமைதியை கூட ஏற்படுத்த முடியும். தொடுதலின் மூலமா சாந்தப்படுத்த முடியும். ஆனா தொடுதலின் மூலமா ஞானங்களை பகிர முடியாது. ஞானங்களை கொடுக்க முடியாது. ஞானங்கள் என்பது இறைவனிடமிருந்தே நமக்கு கொடுக்கப்படுது. அந்த ஞானங்களை இறைவன் தகுதி அறிந்தே கொடுக்குறான். குணங்களின் அடிப்படையில நம்ம அந்த தகுதிகளை உயர்த்திக்காம, அந்த ஞானங்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பில்ல. அதை எவ்வளவு அறிவா மாத்தி, புத்தகமா எழுதி, வழிமுறைகளா ஏற்படுத்தி, தியான முறைகளா ஏற்படுத்தி சொல்லிக் கொடுத்தாலும், அது யார் அந்த வழிமுறைகளை உருவாக்குனாங்களோ, அவர்களுடைய ஞானத்தை விட கம்மியான ஞானத்தை தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். நிச்சயமா தொடுதலின் மூலமா ஞான நிலை சாத்தியம் இல்ல.